ஹாய் ஆல் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வந்து ஹை நெக் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். ஹை நெக்கு ஃப்ரண்ட்ல வந்து 4 டாட்ஸ் வச்சு டிராஃப்டிங் வந்து போட போறோம். இப்போ வந்து லைனிங் துணி ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து விரிச்சுட்டு நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு மார்ஜின் லைன் வந்து போடுறேன். யூசுவலா வந்து ஃபேப்ரிக் வந்து ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணுறதுக்காக அந்த லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் நான் வந்து இங்கே துணி வந்து தச்சு திருப்போம் இல்லையா? அந்த மெத்தடில தான். அதனால கீழே 1/2 இன்ச் கொடுத்தா போதும். திருப்பி மேலேயும் வந்து 1/2 இன்ச் கொடுக்குறேன். அதுக்கு மேலே ஒரு 3/4 இன்ச்சும் அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கு இல்லையா? அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சும் கொடுத்து டோட்டலா வந்து நம்மளுக்கு ஷோல்டர் ட்ராப் வந்து இங்கே 1 1/2 இன்ச் வரும். ஏன்னா ஹை நெக் வருது இல்லையா? அந்த மாதிரி 1 1/2 இன்ச் கொடுக்கும்போது தான் அடல்ட்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடல்ட்ஸ்னா எல்லா சைஸ்க்கும் இதே கொடுக்கணுன்ட்டு இல்லை. அது சின்ன சைஸ்க்கு வேறு மாதிரியும், இதே மாதிரி பெரிய சைஸ் இது வந்து 35 36 அப்பர் செஸ்ட் வரும் இல்லையா? அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் இந்த சைஸ் கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 14 1/2 அதை பாதியாக பிரித்தா நம்மளுக்கு 7.25 வரும். அதை மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நெக்கோட வித் வந்து ஒரு மீடியம் சைஸ்க்கு வந்து நம்ம 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஸ்மாலாக இருந்தால் 2.75 அந்த மாதிரி வந்து நெக்கோட வித் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட வித் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஹை நெக்குன்னும்போது 1/2 இன்ச் வைக்கலாம், 1 இன்ச் வைக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 1 இன்ச் 1/2 இன்ச்சுக்கு தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அது தைக்கும்போது நம்மளுக்கு 1 இன்ச் வந்து வரும். அந்த மாதிரி வச்சுட்டு நெக்கையும் டிராஃப்டிங் போட்டுட்டேன். இப்போ வந்து ஹார்மோல் மார்க் பண்ணிக்கலாம். ஹார்மோல் எப்படின்னா, இப்போ இவங்களுக்கு வந்து 8.25 இருக்குது. 8.25 இருக்குது ஹார்மோல் வந்து. அப்போ நம்ம ஹார்மோலோட டெப்த் வந்து இங்கே 7.25 வந்து நான் அந்த லைன் வந்து போட்டுட்டு ஒரு எல் ஷேப் கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வரையும் போது அந்த கர்வ் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்து 8.25 கிடைக்கும். இப்போ வந்து அப்பர் செஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்பர் செஸ்ட் வந்து இவங்களுக்கு 35 வந்ததுனால 8.75 வரும். நல்ல டைட் ஃபிட்டிங்காக போடுவாங்கன்னா நீங்கள் வந்து ஈஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் வந்து கொஞ்சம் கஸ்டமர் வந்து லூஸ் கேட்டாங்கன்னா மட்டும் இங்கே நான் 0.5 இன்ச் வந்து ஈஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து வெயிஸ்ட்டையும் 4ஆக வந்து பிரித்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வெயிஸ்ட் வந்து இவங்களுக்கு 31 வந்தது. அதை வந்து 31 ஆமாம் 31 4ஆக பிரித்து 7.75 வரும் நம்மளுக்கு. அதையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹார்மோல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரலை அப்படின்னா நீங்கள் வந்து லைனை வந்து அந்த ஹார்மோலோட லென்த்துக்காக ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அது கொஞ்சம் மேலேயோ கீழேயோ மாற்றிட்டு ஹார்மோல் வந்து கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். கீழே வந்து வேஸ்ட்டோட அளவு ப்ளஸ் டாட்டுக்காக 1 இன்ச் வந்து கொடுத்துருப்போம் இல்லையா? அங்கே வந்து இப்போ நம்ம டாட்க்கு வந்து லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட இங்கே வித் வந்து 1 இன்ச்சு, அதே மாதிரி லென்த் வந்து 5 இன்ச் அப்படி. இந்த மாதிரி ஹை நெக் ப்ளவுஸ் அப்படி இல்லைன்னா போட் நெக் ப்ளவுஸ்க்கெல்லாம் 5 5.5 வந்து தாராளமாக கொடுத்துக்கலாம். ஏன்னா பின்னாடி வந்து ரொம்ப டீப் நெக்குன்னா அந்த நெக் இறங்கும்போது வந்து நம்மளுக்கு அந்த டைட்டாக அப்படியே பிடிச்சிட்டு கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால நம்ம டாட் பிடிச்சு கரெக்டாக அதை ஃபிட்டடாக வந்து கொண்டு வந்துடணும். ஸோ டாட்டோட லென்த் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, யூஸ்வலாக டீப் நெக்குக்கு வைக்கிறத விட. இப்போ வந்து மார்க்கிங்ஸ் எல்லாமே வந்து நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். அப்பர் செஸ்ட் வந்து 8.75 ப்ளஸ் 0.5 அப்படியே ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன். ஹார்மோலோட லென்த்தும் வந்து 8.25 மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி கட் பண்ணும்போது வெயிஸ்ட்டில் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நீட்டாக வந்து வெயிஸ்ட் நல்லா டைட்டாக இறுக்கமாக பிடிச்சி அந்த ஷேப் கரெக்டாக வரும். டாட் பிடிக்கும்போது அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இப்போ வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து மார்க்கிங் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து யூஸ்வலாக வந்து அந்த நீடில் மார்க் போட்டுப்பீங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரேசிங் வீல் வச்சு நல்லா ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பேட்டர்ன் வந்து அடுத்த சைடும் அந்த மார்க்கிங் வந்து நல்லா நீட்டாக வந்து விழுந்துடும். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து டிராஃப்டிங் போட்டுக்கலாம். ஊக்குப்பட்டி ஐப்பட்டி போடுவோம் இல்லையா? அது தைக்கிறதுக்காக வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு மேலேயும் வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வந்து கரெக்டாக வந்து இது வந்து பேக் போர்ஷன் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஹார்மோல் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு அந்த சைடு எல்லா இடத்துலையுமே வந்து மார்க்கிங் போட்டுக்கலாம். மார்க்கிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சேஞ்சஸ் வரும்ன்ட்டு அப்படியே டிராஃப்டிங் போடும்போது சொல்கிறேன். நம்ம இதை நல்லா ட்ரேஸ் பண்ணிவிட்டு நெக்கோட வித்தும் லென்த்தும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் இங்கே வித் வந்து பேக்கில் 3 இன்ச்சஸ் வச்சுருக்கோம் இல்லையா? அது சேம் 3 இன்ச்சஸ். லென்த் வந்து 7 இன்ச்சஸ் வைக்கிறேன். நம்மளுக்கு ஹை நெக்குன்றதுனால 7 7.5 8 வச்சாலுமே நம்மளுக்கு வந்து அந்த டீப் வந்து கிளீவ் தெரியாது, நீட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக தான் வைக்கணும் நார்மல் ப்ளவுஸ்க்கு வைக்கிறத விட ஹை நெக்குக்கு.
செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் கீழே வந்து 3.5 வைக்கிறேன். மேலே 3 இன்ச்சஸ்னா கீழே 3.5 4 கூட வச்சுக்கலாம். அது வந்து கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ். நல்லா வைடாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நெக்கு நல்லா நீட்டாக வரைஞ்சி விட்டதுக்கப்புறம் ஷோல்டரில் வந்து அந்த சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் இருக்கும் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ்ட் பாயிண்ட்டோட லென்த்தும் அதுக்கப்புறம் வந்து அண்டர் பஸ்ட்டோட லென்த்தும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் பஸ்ட் பாயிண்ட்டோட லென்த் வந்து 10.5 இன்ச்சு 10.5 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 3.75 இன்ச்சஸ் 3.25 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு வந்து லென்த் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பாடியில் டைரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்தது தான். எடுத்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கீழே அதுக்கு கீழே வந்து ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். இது வந்து 4 டாட் ப்ளவுஸ். நார்மலாக இப்போ பட்டி ஷேப் பட்டியெல்லாம் வைக்கிறது வேறு மாதிரி மார்க் பண்ணுவோம். இது 1 1.5 அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து 3.5 வந்து அந்த 2 பஸ்ட்டுக்கும் இடையில இருக்கிற கேப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 3.5 வச்சுக்கிறேன். 3.5 வச்சுட்டு கீழியும் வந்து 3.5 மார்க் பண்ணிவிட்டு எய்தர் சைடு வந்து 1 இன்ச் 1 இன்ச் கொடுத்து டாட் வந்து ஷேப் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சென்டர் டாட்லேருந்து 1 இன்ச் அவே ஃப்ரம் சைடு அந்த ஊக்குப்பட்டி ஐப்பட்டி கிட்ட வரும் இல்லையா, அது மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து 1/2 இன்ச் வித் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஹார்மோல் கிட்ட வர்றது வந்து அதே மாதிரி அந்த கரெக்டாக அந்த எல் வரும் இல்லையா, அங்கேயோ இல்லை அதுக்கு கொஞ்சம் இந்த சைடு அந்த சைடு எங்கேயாவது மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த டாட் வந்து 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். அது வந்து பஸ்ட்டோட சைஸ் பொறுத்து தான் அந்த டாட்டுமே நம்மளுக்கு வந்து டிசைட் ஆகும். இப்போ வந்து நம்ம அந்த செஸ்ட்டோட வித்தும் மிடில் பஸ்ட் இருக்கு இல்லையா, பஸ்ட்டோட வித்தும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதோட 1 இன்ச் வந்து ஈஸ் சேர்க்குறேன். இப்போ 4ஆல் வகுத்தா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அதோட 1 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. வெய்ஸில் மட்டும் ஈஸ் கொடுக்க வேண்டாம். ஆனால் டாட்டுக்காக ஒரு வித் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சைட் டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் டாட்லேருந்து 2 இன்ச் அவே ஃப்ரம் அந்த டாட் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சைடில் அந்த பஸ் பாயிண்ட்டோட லென்த்துக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கும் இல்லையா, அதுலேருந்து கீழே 1 இன்ச் தள்ளி ஒரு லைன் போட்டுட்டு அந்த ஷேப் வந்து எய்தர் சைடு வந்து 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. அந்த டாட்டோட வித் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ சைட் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டுக்காக 1 இன்ச் வந்து லென்த் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சைடில் வந்து சின்னதாகிடும். சைடில் லென்த் செக் பண்ணிக்கிட்டு சென்டர் ஃப்ரண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரண்ட் சைடு ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வரையும் அங்கேயுமே 1/2 இன்ச்சுக்கு வந்து அந்த ஷேப் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. இங்கே வீடியோவில் பார்க்குற மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே 2 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் வந்து சைடில் கொடுத்துட்டு இதே மாதிரி கொஞ்சம் ஷேப் வந்து நான் வரைஞ்சி விட்டுருக்க மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு டாட் தைக்கும்போது வந்து கொஞ்சம் இறங்க வரும். அதுக்கப்புறமா கூட நீங்கள் சைடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சைடில் வரைஞ்சிட்டு ஹார்மோலில் வந்து நம்ம கொடைஞ்சி எடுப்போம் இல்லையா, அது வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட அக்ராஸ் ஃப்ரண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்லேருந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 3/4 இன்ச் வரைக்கும் வந்து அந்த உள்ளே கொடைஞ்சி எடுக்கிறது வரும். அது வந்து மார்க் பண்ணி விட்டுடலாம். எப்பயுமே ஹை நெக்குக்கோ இல்லை காலர் நெக்குக்கெல்லாம் வந்து கொஞ்சம் 1/2 இன்ச் அதிகமாக வரும். டீப் நெக் ப்ளவுஸ்க்கு வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம கொடைஞ்சி எடுக்க மாட்டோம். ஆனால் இதுக்கு கொடைஞ்சி எடுக்கிறது கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ வந்து ஹார்மோலோட லென்த் செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வச்சு நீடில் மார்க் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து ட்ரேசிங் வீல் வச்சு நல்லா ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எது சைடும் நம்மளுக்கு டாட் வந்து நல்லா பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து நாச்சஸ் எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. நம்மளுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம 4 டாட்ஸ் வந்து பிடிக்கும்போது இந்த மாதிரி தான் பிடிச்சி தைப்போம். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் வந்து 4 மடிப்பாக போட்டு வச்சுருக்கேன். ஸ்லீவ்ஸோட வித்துக்கு ஏற்ற மாதிரி துணி வந்து ஒரே சைடு ஜாயிண்ட் வர மாதிரி நான் ஃபோல்டிங் போட்டிருக்கேன். கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்காக ஒரு லைனும் அதுக்கப்புறம் 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் நம்ம லைனிங் தானே கட் பண்ணுறோம், தச்சு திருப்பத்துக்காக 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன். மேலேயும் அதே மாதிரி வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. டோட்டலாக ஸ்லீவோட லென்த்து +1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வரும்.
இப்போ வந்து இவங்களோட பைசெப் அந்த 3.5 வரும். அங்க மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த 8 இன்ச் 8.25 வரணும். நம்மளுக்கு 8 இன்ச் மார்க் பண்ணாலே நம்ம அந்த ரவுண்ட் எடுக்கும்போது 8.25 வந்துரும். அந்த மார்க்கிங் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கேருந்து மேலே வந்து அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ஷோல்டரோட, அந்த பார்ட்ல 1 இன்ச் வச்சுட்டு, இந்த இடத்துல வந்து 7 இன்ச் ஹார்ம் ரவுண்ட் வந்து ஓரளவு 7 இன்ச் நம்மளுக்கு இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. நான் நல்லா கொஞ்சம் நீட்டா ஷேப் வரதுக்காக இந்த மாரி அதில பாதி பிரிக்கிறேன். அதே மாரி இந்த பைசெப் லென்த் இருக்கு இல்லையா, அங்கேயும் பாதி பிரித்து அப்படியே வந்து அங்கேருந்து அந்த ஷேப் லைன் போட்டுட்டு நீங்க ஷேப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் அப்படியேவும் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்து விட்டுக்கலாம். நீங்க மார்க் பண்ணியிருக்கிற மாரியே அதே மாரி ஷேப் குடுத்துட்டு, கீழ வந்து ஒரு 3/4 இன்ச் அப்படி இல்லன்னா 1/2 இன்ச். இந்த சைஸ்க்கு வந்து நம்ம 3/4 இன்ச் கூட குடுக்கலாம். 3/4 இன்ச் வந்து கொடஞ்சு எடுத்துக்கலாம். அந்த கீழ வந்து கொஞ்சம் அதே மாரி ஷேப் வந்து வரைஞ்சு விட்டுட்டு, சைட்லயும் 1 1/2 நம்ம பாடியில என்ன சீம் அலவன்ஸ் குடுத்துருக்கோமோ, அதே சீம் அலவன்ஸ் 1 1/2 ஆர் 2 இன்ச்சஸ் வந்து குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது அந்த உள் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கிங்கில கட் பண்ணாதீங்க. வெளியில இருக்கிற மார்க்கிங்கில வந்து கட் பண்ணிக்கோங்க. உள்ள வந்து விரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிக்கலாம். சைட்லயும் வந்து கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். அதே மாரி சைடில் ஜாயிண்ட் வரும் இல்லையா, அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. நாச்சஸ் மறக்காமல் வந்து போடும்போது உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு அந்த நீட்டாக வந்து அந்த ஷேப் வந்து இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வரணும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கொடைஞ்சு எடுத்துக்கலாம். உள்ளே வந்து கட் பண்ணி இந்த சென்டர் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக அங்கேயுமே ஒரு நாச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சைட்லேயும் வந்து ட்ரேசிங் வீல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நல்லா வந்து நீட்டாக வந்து சாக் மார்க்கிங் கொஞ்சம் வந்து திக்காக போட்டுக்கலாம். ஸோ அடுத்த சைடு வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். கீழே 1/2 இன்ச்சுக்கு தைக்கிற அந்த இதுவும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். அந்த கீழே எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போயே வந்து 4 சைடும் அந்த மார்க்கிங் வந்து போட்டு வச்சுக்கிறோம். ஸோ தைக்கும்போது நம்ம உட்காந்து வந்து மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த கட்டிங் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். யாராவது புதுசாக நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் வந்து நம்ம சேனலில் வரும்.